புளிக்குழம்பு புண்ணாக்கு குழம்பு வச்சா கூட அதையுமா உட்கார வச்சு வீடியோ போட்டு எடுப்ப. உன் மனசாட்சிக்கு ஒரு இது இல்லையா? ஆ அது என்ன குழம்பு வச்சுருக்க இன்னைக்கு? ஏதோ பருப்பை நேற்று வெந்தயத்தை ஊற போட்ட மாதிரி எதையோ ஊற போட்ட. அது என்ன அது ஊற போட்டது? ஏன் பச்சை பயிர் உன் தொண்டையில இறங்காதா? ஐயோ, ம். நேற்று சைவம் தானே வச்ச, இன்னைக்கும் செய்வமா? நீ சொன்னில்ல ஆ ஏதோ பிளான் போட்டு உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு இப்படித்தான் கொள்ளுவேன். எப்படி சைவமா போட்ட? ஆமா, இதெல்லாம் எப்படி மாம்பழமாவது வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே? மாம்பழம் கடையே லீவு. ஐயோ, இந்த இருங்க, தினம் இந்த வருங்க இதே பொடிடா, இன்னைக்கும் பொடிதான்டா. இந்த பொடி இந்த வரு வீட்டில் இருக்குது அப்பளம். வாழ்க்கையிலே எங்கே வருங்கடா வெறும் அப்பளம். வெறும் நான் சொல்கிறேன், முட்டைக்கோசு கேரட்டு கேரட் ஏதாவது வாங்கிட்டு வரேப்பா, அதை வச்சா அதை ஏதாவது செஞ்சு. இது என்னது இது? இந்த பொடி பொடியை போடுறதுக்கு முன்னால் நெய்யை ஊற்று. இல்ல 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 பொடியை. இந்த வேலை தான் பார்க்கக்கூடாதுங்கிறது. சரி, நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் பொடியை போடு. சும்மா போட்டுக்கிட்டு இதை திங்கிறதே பெரிய விஷயம். எப்படி நெய் உயிர் போயிட முடியும் போல நெய் போட்டா? ஏய் சாப்பிடு, நல்ல வயிறோட சாப்பிடு. என்னடா எம்புட்டு நெய்யே போடுற? பரவாயில்ல சாப்பிட்றீ. சும்மா இருந்தவளை ஸ்லோ பைசன்ல கொண்டு போறான்னு சொன்னில்ல. சுகர் பேஷண்ட்டுக்கு இவ்வளோ நெய் கொடுக்க கூடாது மக்களே. சாப்பிடுடி. இங்க பாருங்க, இதுதான் ஆதாரம், பார்த்துக்கங்க. நெய் ரெண்டு பக்கமும் இருக்கு, அதை அப்படியே பிரட்டி தள்ளுறாடா என் பக்கம். பார்த்துக்கங்க, நல்லா நெய் பருப்பு பருப்பு பொடி பருப்பு பொடி தீர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். என்னையவா சொன்ன நீனு? அவளுக்கு ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னையவே சந்தேகப்படுவியா நீ? வா, நீ டெய்லி நாளைக்கு வரும் சுண்டல் குழம்பு, சரியா? நாளைக்கு சுண்டல் குழம்பு சாப்பிடவா வேணாமா? நாளைக்கு தக்காளி சோறு, அதுக்கப்புறமே என்னது நெய்ச்சோறு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இனிமே கறிமீன். இரு. வேணாங்கிறல்ல, சாப்பிட்டு சொல்லலாம். இப்போதானே அடுத்தவங்க திங்கும் போது வேணுமானு கூட கேட்காம போட்டு தின்னு தின்னு தின்னுன்னு இந்த நான் விட்டு தின்னு. எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்குமே. என்ன பண்ணுறான் தெரியுதா? நெய்யை அந்த இடத்துல அதிகமாக வச்சு அதை என்னை ஊட்டி விட்றா. ஓவராக நெய் சாப்பிட்டா ஆட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் நின்றும். போய் ஒன்று மண்டையே போட மாட்டேன், சாப்பிடு. உண்மையாலுமே இந்த பருப்பு சூப்பராக இருக்குது. இந்த பருப்பு பொடி உங்களுக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு நெய் பருப்பு. இப்போ சாப்பிட்டீல? எங்க திரும்பி தான் நான் உட்காந்தேன், அதுக்குள்ள நான் எந்திரிச்சு ஓட போறேன். ஹாய் பேசுனேன் அவ்வளோ நேரம். நல்லா வண்டலூர் சூ மாதிரி. இந்த வேலை தானே பார்க்கக்கூடாது. தின்னு, உருவாய் தின்னு சாப்பிடு. நீ என்னை கொள்ளுவில்ல, அதே மாதிரி நான் கொள்ளுவேன். இன்னைக்கு சாப்பிடு. இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாடா, இது நல்லதுக்கே கிடையாது. இதே மாதிரி தான்டா சாப்பாடு விஷயத்தில் விளையாடாதான். எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் சமயம் பிடிக்காது செய்யணும். நேற்று முட்டையை உரின்னு சொன்னேன், போட்டு கொதறி வச்சு முட்டையை எடுத்துறீங்களா? ஏற்கனவே 2 ஸ்பூனு நெய்யை ஊற்றி விட்டுட்டா திருப்பி திருப்பி நெய் சோறா தின்னா அப்புறம் உண்மையிலேயே எனக்கு நைட்டு ஹார்ட் அட்டாக் வராதா? இன்னும் சுடுதண்ணி வச்சு சாப்பிடு. எங்கேயாவது போனால் நான் ஒரு சாப்பாடு ஆர்டர் கொடுப்பேன். இவன் பார்த்தா இதை தூக்கி தின்னு அதை தின்னு. வா, நீ எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக பண்ணுறேன். இன்னைக்கு சூப்பரான பச்சை பயிர் முளைக்கட்டின அது கடைஞ்சி வச்சுருக்கேன். எங்கள் சைடு அதுதான் அடிக்கடி சாப்பிடுவான். பச்சை பயிர் கடையும் பார்த்தீங்களா? நல்லா ஒருத்தவங்க அதை ஊற போட மாட்டாங்க, முளை விட மாட்டாங்க. நான் முளை கட்டி கடைஞ்சிருக்கேன். என்னடி செல்லம், போதுமா? இன்னும் ஒரு வாய் வேணுமா? சோறை போடு, வாயில் நல்லா வருது. மூடி வை. இல்லை, நான் மட்டும் உனக்கு அப்படியே நீ என்ன நீட்டாக டீசெண்டாக போதும். அவ்வளோதான் அவ்வளோதான், எனக்கு பருப்பு சோத்துக்கு இறங்காது. ஏய், நல்லா பாருங்கடி, நெய் இருந்துச்சு. ஓ, இங்கே பாருங்கடா, நல்லா பார்த்துக்கங்க. பச்சை பயிர் போட்டு கடைஞ்சு மிளகு சீரகம் பெருங்காயம் பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மத்தை போட்டு கடைஞ்சு
மாமா கூத்துறேன் முளை கட்டின பச்சை பயிறு இங்க பாருங்க. டேடி ராசா சாப்பிடுடி. நானா பிளான் போட்டேன்னு சொன்னேன், இந்தா போடுறேன் பாரு பிளான். நல்லா பிசைஞ்சு சாப்பிடு. உடம்புக்கு ரொம்ப நல்லா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படியே வாயவும் குழு சோப்பில் இந்த வச்சுட்டேன். இல்லை நீ சொல்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இந்த 2 வடகம். வடகமும் வேணாம் சொடகமும் வேணாம் போங்கட்டு. சாப்பிட்டு. ஓ நல்லா அள்ளி யானை உருண்டை மாதிரி தின்னு. என்ன பூனை உருண்டை மாதிரி திங்க. என்னடி வேணும்? ஊறுக வேணுமா? ஒன்றும் வேணாம். இந்தடி அப்பளம் ஒன்று. அப்பளம் அப்பளம் வேணாம் எடு. அப்புறம் வச்சிடலாம். பச்சை பயிர் தானே வச்சுருக்கேன். விஷத்தையா வச்சேன்? நான் தக்காளி சோறு வச்சு தரேன். நீயே தின்னு அப்புறம் தான். வேண்டாம் வெறுப்பா தின்னுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு. வயிற்றுக்கு பஞ்சகம் இல்லாமல் கூட்டணி போட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்குன்னு சொல்லி நான் சொன்னாங்கன்னு சொன்னியா? வா இப்படி ஊற்றணும்டி. ஊற்றி மூஞ்சியே தெரியலை. நீ ஊற்றின்னுக்கிட்டே இரு. இந்தாங்கடி பார்த்துக்கங்கடி. நல்லா பச்சை பயிர் கட்டஞ்சு எவ்வளோ புரத சத்து இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நல்ல புரத சத்து. பச்சை பயிர் முளை கட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. படடா என்ன முளைகட்டின்னுக்கிட்டே இருக்காதப்பா. அப்புறம் என்ன? ஆமாம். ஏய் இதை சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணி பாரு. என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். சுகர் உச்சியில் இருக்கும் பாரு. நீ தானே சொல்லலாம் கறியை திரும்ப பல்ல நோண்டிக்கிட்டே இருந்த. இனி சென்மதுக்கு நீ பல்லே நோண்ட மாட்டேன். நீ கறியை கொடுக்குறது ஒன்று தான். நெய்யை 2 டம்ளர் இப்போ 2 ஸ்பூன் ஊற்றி விட்ருக்கேன். எனக்கு அப்படியே கிருகிருன்னு வருது. இப்போ சுடுதண்ணி வச்சு தரேன். ஈனோ கடைக்கு தரேன். குடிச்சு விட்டு படுத்துக்க. பிள்ளைகளா நல்லா பச்சை பயிறு அக்கா கட்டஞ்சு நம்ம கொங்கு நாட்டு சைடு மாதிரி வச்சுருக்கேன். இனிமே பாருங்கடி நம்ம ஊர் சமையல் தாண்டி. தக்காளி சோறு பச்சை பயிர் சோறு மாமாக்கு இனிமேல் வாரத்தில் 1 நாள் தாண்டி கவுச்சி. துணிமணி அள்ளிக்கிட்டு தானா ஓடுவேன் பாரு. துண்டாக்கான துணியாக்கான ஓட வைக்கிறேன் பாரு. என்ன சோறு முடியலையா? நேரம் 4 தட்டு போச்சு. அன்னைக்கு பருப்பு பிடிக்க நேற்று அத்தனை தட்டு போச்சு. ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு தெரியுமா? இதாண்டி பிள்ளைல உங்களுக்கு ஒரு வாய் சொல்லலாம் சாரி ஏதாச்சும் போச்சு. ஏய் வாங்க என் கையால் விட்டுற வேணாம்டா. இந்தா இந்தா. ஏய் கொஞ்சமா கொடுப்பா. இந்தா கொஞ்சமா இந்தா. ஏய் இப்போ எதுக்கு துப்புன? வேணும்னே பண்றியா? என்ன ஒரு வாய் தான் அப்படித்தானே சாப்பிடுவேன். கறி சோறு என்ன கறி சோறு தின்னா? கறி வச்சா அப்படித்தானே சாப்பிடுவேன். சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இல்ல கறி சோறு இப்படித்தானே உருண்டை ஊற்றி சாப்பிடுவேன். எல்லாத்துலையும் சித்திரவதைப்படுத்தக்கூடாது. ஒழுங்கா நான் தின்னுக்கிட்டு இருக்கேன். திங்க முடியாம வேணும்னே வாயில வச்சு திணிக்கிற. இந்தா ஏய் பேசாம வையி. போதுமா? நல்லா பருத்தி சாப்பிடு. இந்த அப்பளத்தை தான் அப்போதே நான் வேணான்னு தூக்கி போடுறேனே. நெய் தின்னதான் படவடன்னு வருது. கொஞ்சமா பார்த்து ஊத்துப்பா அளவா. உங்க வீட்டுல என்ன சாப்பாடு இன்னைக்கு? எங்க வீட்டுல இன்னைக்கு பச்சை பயிறு. மாமாவுக்கு பச்சை பயிர்னா ரொம்ப இஷ்டம். ஏண்டி போடுவா? தயிர் ஊத்தவா? தயிர் தான் ஊத்தப்பா. நல்லா கறி மீன் வச்சு கொடுத்தா எப்படி சாப்பிட என்னையே பேசுறியா? நாளைக்கு எங்க வீட்டில் தக்காளி சோறு. அக்கா தக்காளி சோறு எப்படின்றதுல உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். அங்க ஓரேனா? எங்க வேணாலும் நீ போய்க்க.
நீ போனதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி ஆர்டர் போட்டு நான் குழம்பு வச்சு திம்பேன். நல்லா குறும்பாட்டு கறியா. நாளைக்கு தலைக்கறிடி எங்கள் வீட்டில். எனக்கு திலீப்பாக்கு மட்டும் தலைக்கறி. யார் யார் அக்கா வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா வாங்க. நான் கொஞ்சம் போடுவேன். வேணாம் போதும். போதுமா? போதும். தயிர் எடு. உங்கள் தயிரை காணா? வீட்டில் தான் பசு தயிர் இருக்குல்ல. அப்போ அது புளிச்சு போயிருக்கும். புளிக்குது. நாள் வச்ச தயிர் போடா புண்ணாக்கு பேர. பசுன் பைய வயிறு பிரிச்சுக்குள்ள வச்சது புளிக்குதான். இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னு. இன்னும் நாளாயிட்டு உனக்கு தான் தொண்டை சரியில்லாமல் போயிடும். போதுமா? போதும். இந்த தொட்டுக்க ஓரமாக வச்சுக்க. என்ன அதுக்கு இதுதானா? ஏய் இந்தா சாப்பிட்டு பாரு. எல்லாத்துக்குமே இதே வைக்கிறாங்க. ஒரு ஊறுகாயாவது வைப்பா. மட்டை ஊறுகாய் ஏதாவது. ஊறுகாய் தீர்ந்து போச்சுப்பா. வேணாப்பா. இதை சாப்பிடுப்பா. ஒருத்தன் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதை தான் திருப்பி வைக்கக்கூடாது. தொட்டு நாக்கில் தின்னு பாரு. தொட்டுதான் நக்கிட்டு தானே இருக்கேன். இந்த இப்போ சோற வையே. அப்படியே நக்கி திங்காம சோற வையே. வையே. இந்த எப்படி இருக்கு? வேர்க்குது. மாமாவுக்கு சைவம்னா வேர்க்கும். இதே மட்டனா இருந்தா வேர்க்காது. சாப்பிட்டு வலிச்சு. பிள்ளைக்கு வேர்க்குது. சாப்பிடு. தயிர் சோறு தரவா? தெரியுதா? நாய்க்கு இந்த கையில் கொடுத்துட்டு இப்படி இந்த கையில் திம்பியான். அதுக்கு தான் இவன் கூட சோறு திங்க மாட்டேன்னு சொல்லி. ஏன் நான் வளர்ப்பு பிராணி. இந்தாம்மா. எவ்வளோ தின்னாலும் அதுக்கு அடங்க மாட்டேங்குது, எனக்கு அடங்க மாட்டேங்குது. என்ன வேணா சொல்கிறேன். பார்த்துக்கங்க. இதே நான் ஓரமாக இருக்கீங்களா? உங்கள் மாமா துப்பி பிடி போட்டார்ல அது. ஏப்பா நான் தொட மாட்டேன். நேற்றே பிச்சுமணி என்ன சொன்னேன்? எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சோறு எடுத்து வச்சு அதை காக்காய்க்கு வச்சுட்டு. பெத்த தாய் உனக்கு தானே அறிவு வேணும். எனக்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? எனக்கு இந்த தட்டில் கொஞ்சம் நீ ஓரமாக வச்சேன்னு சொன்னியே, எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை நீ சாப்பிட்டேன்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு ஓரமாக போயிருச்சோ ஞாபகமா? மயம் சாப்பிட்டா தானே அம்மா அப்பா இது பண்ணும். சரி நீ நாளைக்காவது வைப்போம். நாங்கள் சொல்கிறேன், பெத்ததாய்க்கு சோறு எடுத்து வைக்கிறோம். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நான் எங்கள் அப்பா செத்ததுக்கே எடுத்து வைக்க மாட்டேன். வாரேன். நாளைக்கு வைக்கிறேம்மா. மறந்து போச்சு. பிச்சுமணி சொன்னா நாளைக்கு தக்காளி சோறு எடுத்து வச்சிருவோம். பிச்சுமணியே நாளைக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்கு பொரியணும். சரியா? அப்படியே கொஞ்சம் பாயாசம் ரெடி பண்ணு நாளைக்கு. ஆமாம். பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்றேன். ரவா பாயசம் தானே. நக்கலா சொல்ற. பண்றேன்டா. பண்ணி தரேன்டா. நீ வீட்டில் இருந்தா தானே. வீட்டில் இருந்து செஞ்சு தரேன். வீட்டில் இருந்தா தானேன்னு சொல்லி தானே சொன்னப்ப உன் வாயால். இந்தா வலி சாப்பிடு. சூப்பர் டேஸ்டாக இருக்கியா? பாருங்க. எவனுமே திங்க முடியலங்கிறதுக்காக என் தலையில் வச்சு கட்டுறா பாரு. பாருங்க. இதே மாதிரி மட்டனை கொடுக்கணும் திங்கிறதுக்கு. அப்படியே தட்டில் தேன் ஊற்றினா ஒழுகுற மாதிரி இங்கே பாருங்கடி. இங்கே பாருங்கடி. சரியா? என்னைக்கா இருந்தாலும் எப்போ இருந்தாலும் மாமாக்கு தான் முதல் வாய். சொல்லு. இங்கே வருது. இங்கே வேற இருக்குல்ல. இப்படி என் மேலே காதல் இருந்தால் வாங்கிக்க. ஒன்றுமே இல்லைன்னா வாங்காத. இந்த போட்டதில் அம்புட்டியை வலிச்சு நக்கி விட்டு மாமாக்கு நாக்கில் வச்சு விட்டேன். அப்படி ஒரு டேஸ்ட்ரி. நீங்கள் அந்த சைடு இப்படி சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. ஆமாம். கொஞ்சம் விட்டுறா சார். லேசாக வேணாம். லேசாக வேணாம். இதுதான் நான் போட்ட பிளான். தெரியுதா? டெய்லி சைவமாக போட்டு கொள்ளுவேன். இதுதான் என்னோட பிளான். இதுதான் நாங்கள் பேசிக்கிட்ட பிளான். இன்னும் கொஞ்சம் சோறுடி பச்சை பயிறு நல்லா இருக்கு. அப்படி ஆளை விடு.
இன்னும் கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு பாய் போதுமாம்டா சரிடா பாய்டா